வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இஎம் எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் அதை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நிறைய வீடியோவில் வந்து எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு பற்றி சொல்லியிருப்பேன். அது எப்படி கலக்கிறது, அதாவது ப்ரிப்பரேஷன், அதை பற்றி பார்க்கலாம். நார்மலாக பழக்காடி தான் இஎம், அதாவது எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம். ஆனால் நான் இப்போ ஃப்ளாட்டில் இருக்கிறதுனால என்னால் பழங்களை போட்டு அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண முடியாது அப்படின்றதுனால, ஏன்னா பழங்கள், நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி விஷயங்கள் போடும்போது கேஸ் ஃபார்ம் ஆகி ஒரு சமயம் வெடிக்கலாம். குறைஞ்சபட்சம் 20 நாள் இருந்து 25 நாள் ஆகும் ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ அந்த மாதிரி வெடிச்சதுன்னா ஃப்ளாட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைன்றதுனால நான் இந்த மாதிரி மதர் கல்ச்சர் வாங்கி தான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது நாட்டு சர்க்கரை இல்லாட்டினா கருப்பட்டி. என்கிட்ட வந்து நாட்டு சர்க்கரை இல்லை, ஸோ அதனால கருப்பட்டி. இந்த கருப்பட்டி பார்த்திங்கன்னா ஃபுட்டு அதுக்காக வாங்கினது தான். இதுதான் அந்த கருப்பட்டி. இது வந்து போன வருஷம் வீட்டு யூஸ்க்காக வாங்கினது, நான் யூஸே பண்ணல. ஸோ அதனால் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ கருப்பட்டியை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா எக்ஸஸாக இருக்குது, எப்படியும் தூக்கி தூர போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது கிட்டத்தட்ட 1 கிலோ. நம்ம நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் 1 கிலோ தான் சேர்க்கணும், கருப்பட்டியாக இருந்தாலும் 1 கிலோ தான். இதுக்கு இப்போ 1 கிலோ கருப்பட்டி, 8.5 லிட்டர் தண்ணி, மதர் கல்ச்சர் 1/2 கிலோ. இப்போ ஒரு சில இஎம்மில் வந்து மதர் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வரும். நான் 2 1/2 லிட்டராக வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் இப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன். 8.5 லிட்டர் தண்ணி, 1 கிலோ நாட்டு சர்க்கரை இல்லாட்டினா 1 கிலோ கருப்பட்டி, 1/2 லிட்டர் இஎம். இதுதான் அந்த இஎம் நான் வாங்குகிற மதர் கல்ச்சர் பாட்டில். இது வந்து உங்களுக்கு என்ன பிராண்டு தேவைப்படுதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம், நல்ல பிராண்டு. மேக்ஸிமம் இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 லிட்டர்னால் ஒரு 250 ரூபாய்க்குள்ளே வரலாம். அதுக்கு மேலேன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். உங்களுக்கு வந்து மேப்பிள் அந்த ஒரு கம்பெனியில் மட்டும் இப்போ ரேட்டு வந்து 650 கிடைக்குது. பட் நம்ம கார்டன் யூஸுக்கு அவ்வளோ தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம நல்ல குவாலிட்டி பிராண்டாக இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ இதில் இந்த 1/2 லிட்டர் இஎம்ஐ கலந்துருக்கேன், அவ்வளோதான். இது என்ன ப்ராசஸ்னால், அப்படியே 3 நாளைக்கு மூடி ஒரு நிழலான இடத்துல வச்சுருவேன். அதுக்கப்புறம் 4, 5, 6, 7, 8, 9 இந்த இவ்வளோ நாட்கள்லாம் திறந்து மூடணும். அப்பயே உங்களுக்கு நல்லா ஈஸ்ட் ஃபார்ம் ஆகி நல்லா தெரியும். இப்போ இந்த ப்ரிப்ரேஷன் நான் அப்படியே எடுத்து வச்சிட போகிறேன், அவ்வளோதான். இப்போ அடுத்த 3ஆவது நாள் ப்ரிப்பேர் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ டே பார்த்திங்கன்னா 10. ஏன்னா நடுவில் என்னால் 3, 7 எடுக்க முடியல. அதனால் இந்த டே 10 பார்த்திங்கன்னா எப்படி ஈஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இந்த வாட்டி தான் ஃபஸ்ட்டு இவ்வளோ தூரம் வருது. ஏற்கனவே நார்மலாக வரும், இவ்வளோ தூரம் இருக்காது. இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நினைக்க வேண்டாம், ஈஸ்ட் ஃபார்ம் ஆனது தான். இந்த பாருங்கள். ஏன்னா இந்த வாட்டி நான் வந்து கருப்பட்டியில் இந்த இது பண்ணியிருந்தேன், வேஸ்ட்டாக இருக்கிற கருப்பட்டியில் இந்த மாதிரி பண்ணியதுனால இப்படி இருக்குது. பார்த்தாலே தெரியும். இந்த பாருங்கள்.